and இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் உங்கள் ஷாப்பிங் உங்கள் பட்ஜெட் வழங்கும் நம்ம வீட்டு நாயகி அஞ்சலி powered by LDA Pure Coconut Oil, co-presented by Ramraj Vesti Banian and Shirts, Arokya Milk, Asta Hearing Care, Araga Jyoti Academy. என்ன சாப்பிடுறேன்? ஒரு மசால் தோசை சொல்லுங்க. இது காஃபி ஷாப். பரவாயில்ல. என்ன சொன்னார்? பால் வாங்கி கொடுத்தாரு. அவரை போய் பார்த்து பேசிட்டு வாயானா என்ன சொன்னாருன்னு கேட்டா பால் வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்காக இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, அதுவும் ஒரு கிஃப்டோட வந்திருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் எஸ் ஹோல்ட் தி கிஃப்ட். என்ன அது எனக்கு பயமா இருக்கு. இதுக்குள்ள பாம்பு இல்லல்ல, அது இல்லனா ஓகே எனக்கு எதானாலும். காக்ரோச் இல்லல்ல. இல்ல 7th ல இந்த பையனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கா. பேர் ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம காதல ஸ்டார்ட்ஸ் வித் R. அந்த லெட்டரே ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சம்திங் டிஃபரெண்ட். இது இப்போ வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஏன் படத்துக்காக நான் ரிசீவ் பண்ணல. பிரியாணி முக்கியம் பரினா, பிரியாணி முக்கியம். லெக் பீஸ் ஞாபகம் வச்சுக்கோ. லெக் பீஸ் பரினா, லெக் பீஸ். என்னடா எடுத்துட்டு வந்திருக்க? சீக்கிரம். சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கிற தமிழ் பேசுற பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு சில ஹீரோயின்ஸ் தான் இருக்காங்க, விரல் விட்டு தான் எண்ணணும். அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஹீரோயின் தான் வர போறாங்க. சோ அந்த ஹீரோயினை வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் தி எவர் கார்ஜியஸ், எவர் பப்ளி, எவர் சார்மிங் அஞ்சலி டு தி ஷோ. கண்ணை விட்டு பெண்ணை அகலாதே, நீ இல்லை என்றால் வாழ்வு நிகழாதே. அகலாதே அகலாதே நீ அகலாதே. Hello Anjali, you're so gorgeous. Welcome to the show. Thank you. Since it's a பொங்கல் எபிசோட் நான் கொஞ்சம் ட்ரெடிஷனலா போட்டேன். இதுதான் உங்க ஊர்ல ட்ரெடிஷனலா? என் டிசைனர் இதுதான் ட்ரெடிஷனல் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க எப்படி வந்தாலும் அது ட்ரெடிஷனல் தாங்க. நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு. என்னப்பா எப்படி வந்தாலும் சப்போர்ட் பண்றான்ல, அவன் வந்து நின்னாலே போதும் நமக்கு. அதுதானே நம்மளுக்கு பொங்கல். எக்ஸாக்ட்லி. செம்ம அழகா இருக்கீங்க. இனிய You also பொங்கல். looking beautiful. Oh my God. Thank you. You made my day. கட் You பண்ணீங்க. made my 3% day. போங்க. போடா. Okay, so happy பொங்கல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். So ஜீ தமிழுக்கு பொங்கல் அதுமா வந்திருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வந்து பொங்கல் அன்னைக்கு ஜீ தமிழுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து பொங்கல் தீபாவளி இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு பொங்கல் வந்து லாங் ஹாலிடே இல்ல, சோ நமக்கு 3 புது ட்ரெஸ்ஸஸ் வரும். ஆமா. சோ அதனால சின்னதுல இருந்தே வந்து பொங்கல் சாப்பிடலாம். அதை விட்டுட்டீங்களே 4 days செம்மையா சாப்பிடலாம். அதுவும் பண்ணலாம். அதோட இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பண்டிகையிலே பொங்கல் பிடிச்ச காரணம் 3 Dress கிடைக்கும் அதெல்லாம் சொன்னீங்க. 4 இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கிடைச்சா நீங்க கவுண்ட் கம்மி பண்ணீங்க. எங்க அம்மா பாதியா தான் தருவாங்க. எங்க வீட்ல ஒரு Dress எடுத்து கொடுக்கிறதுக்கே சண்டை போட வைக்கிறாங்க. சோ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இன்னும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்னன்றத இங்க நின்னா எங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த இடம் உங்களுக்காகவே. You can take your seat. எனக்கு நான் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். எனக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. ஆமா, என்ன வந்து முந்தி எல்லா இன்டர்வியூஸ்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து என்னோட பழைய போட்டோஸ் எல்லாம் வந்து நான் நல்லா கொல்லு அந்த போட்டோஸ் எல்லாம் இப்போ வந்து எனக்கு இது வந்து நான் என்னோட லேட்டஸ்ட் இல்ல ஒல்லி ஆயிட்டீங்க. சோ அதனால எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பர்టిక్యులர். பட் ஆனா எங்களுக்கு பிடிச்சது என்ன நீங்க சொல்லுங்க. தயவு செஞ்சு வந்து அந்த கொழுகொல ஞாபகப்படுத்த கூடாதுன்றீங்களா? இப்போ இந்த போஸ்ட் பார்த்தாலே எங்களுக்கு அந்த நினைப்பு தாங்க இருக்கு. சும்மா இருங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? மக்கள்கிட்டயே கேக்கலாம். ஆடியன்ஸ் சொல்லுங்க, உங்களுக்கு வந்துட்டு கொழுகொல அஞ்சலி பிடிச்சிருக்கா இல்ல ஸ்லிம்மான அஞ்சலி பிடிச்சிருக்கா? எதுக்கு அதிகமான சத்தம் வருதுன்னு பார்க்கலாம். சப்பி அஞ்சலி பிடிச்சவங்க மட்டும் சத்தம் போடுங்க. அடா பாவி. ஏன்பா அதுதான்ப்பா செம கியூட். நான் இதுக்கு வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்க போறேன். யாரு இவரு? யாரு?
மேனேஜர் வெளில இருக்காரு, போய் பேசுங்க. டேக் போயிட்டு இருக்கு, நீங்க மட்டும் உள்ள வந்துருங்க. ஓ நிஜமாவா? What happened? இல்லைங்க, நீங்க அங்க எங்க பிரவீன் இங்க வாங்க. ஸ்டுடியோக்குள்ள என்ன பர்மிஷன்? அதானே. Excuse me. நான் ஒரு செகண்ட் நிஜமா நினைச்சிட்டேன். ஓ எடுத்துக்கலாமா? ஓ தேங்க் யூ. ஏங்க யாருங்க நீங்க? வெளியில வாங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. ஏன் இங்க இருந்து பாக்கும்போது நீ ஏன் நிலிக்கும் போது கையை காட்டும் போது யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணு கை காமிச்சா உங்களுக்கு என்னங்க? ஏய் அந்த பொண்ணே நான் தான். என்ன சாப்பிடுற? ஒரு மசால் தோசை சொல்லுங்க. காஃபி ஷாப். பரவாயில்லைங்க. தோசை சாப்பிட்டு சாப்பிடுங்க. காஃபி மட்டும் தான் கிடைக்கும். அப்போ ஒரு ப்ரூ காஃபி சொல்லுங்க. இதுல பார், இங்க ப்ரூ காஃபி எல்லாம் கிடைக்காது. ரோட்டுல பார்க்கல, மாட்டுல பார்க்கல, பஸ்ஸுல பார்க்கல, ஆட்டோல பார்க்கல, தியேட்டர்ல பார்க்கல, ஸ்ட்ரீட்ல பார்க்கல, பார்த்ததுக்கெல்லாம் தொலைவில. காட்டுல நிக்கல, மேட்டுல நிக்கல, அங்க நிக்கல, இங்க நிக்கல, எங்க நிக்கல, நின்னது அவனோட மனசுல. ஹலோ சார், காபி நாங்க ஆறி போய் ஜில்லுன்னு இருக்கு. கோல்டு காஃபி சார். இருக்கட்டும்ங்க. இப்பதான் ஆர்டர் பண்ணோம். சூடா எடுத்துட்டு வர தெரியாது. ஓய் ஓய், கோல்ட் காஃபின்னா அப்படிதான் இருக்கும். பேசுனியா? பேசுனீங்க. என்ன சொன்னார்? பால் வாங்கி கொடுத்தாரு. குடிச்சியா? குடிச்சுங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. என்னங்க சின்ன பசங்களை கேக்குற மாதிரி கேக்குறீங்க? பின்ன அவரை போய் பார்த்து பேசிட்டு வாயானா என்ன சொன்னாருன்னு கேட்டா பேன் அனுப்பிட்டாங்க. నానే వచ్చాడు అమ్మ రామయ్య, నానే వచ్చాడు అమ్మ రామయ్య.
ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வச்சிருந்தோம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு. ஆனா முதல் விஷயம் எப்படி இருந்துச்சு? இத பேஸ் பண்ணி தான் நாங்க அடுத்து பிளான் பண்ண போறோம். வெயிட்டா இருக்கலாமா இல்ல எப்படி? இல்ல இது எனக்கு பயங்கர ஹாப்பியா ஒரு மாதிரி பிளஷிங்கா இருந்துச்சு. Oh my god, அதாவது எங்க வீட்டு நாயகி நீங்க. சோ நம்ம வீட்டு நாயகிய கொண்டாடுறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. சோ உங்களை வந்துட்டு சாதாரணமா நாங்க எப்படி இன்வைட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சர்ப்ரைஸான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம். ஆனா இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்களே. ஏதாவது எக்ஸ்ட்ரா டீடைலிங்கா அதுல வேற மணிமேகலையில வேற டான்ஸ் ஆடுனாங்க இருந்தாங்கன்னு வேற நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னு அவனே சொன்னான். நான் ரெடி ஆயிட்டு இருந்தேன் மேக்கப் ரூம்ல. வந்து பயங்கரமா வந்து அப்ரிஷியேட் பண்ணேன். அந்த அவங்க வந்தது சர்ப்ரைஸ் பண்ணது இந்த பூ போட்டது மாலை போட்டது எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பட் வந்து மணிமேகலைன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை கூட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு half an hour மேக்கப் போட்ட அந்த மணிமேகலை மட்டும் இங்க வாங்க. மணிமேகலை கொஞ்சம் வாங்கல. half an hour மேக்கப் போட்ட மணிமேகலை. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை வெக்கம் இன்னும் விட்டு போகல. அதுவும் அரவர் ரெடி. நான் இந்த மாதிரி தலையில எப்படிங்க போட்டேனா இந்த படத்துல? ஆமா மேம் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணா. இதுதான் பாடி லாங்குவேஜா? இல்ல மேம். அப்படியே என்னடா மட்டும் கொரில்லா தர சொல்லிடாதீங்க. மாதிரி இருக்கா உனக்கு இங்க? ஏன் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க? மேம பார்க்கறது பெரிய விஷயம். பக்கத்துல வேற பாக்குறேன். அப்ப இங்க இருந்து பாரு என்ன பேசுறேன்னு பாப்போம். பேச்சு வருதான்னு பாப்போம். சரி உங்க மணிமேகலை உங்களை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணாரு? அவருக்கு ஏதாவது சொல்லுங்க. இல்ல எல்லாம் எனக்கு அது மட்டும் ரிப்பீட். repeat. வாங்கி கொடுத்தீங்க ஒரு வாட்டி. அப்போ அப்ப நான் எப்படிங்க பண்ணேன்? இல்ல எப்போ பண்ணேன் நான் இது வாங்க இந்த மாதிரி? எப்போ பண்ணேன் நான் இந்த மாதிரி படத்துல? சரி அங்க பாருங்க அஞ்சலி. இல்ல அவர் நடிச்சிட்டே இருக்காரு. இல்ல அவர் மணிமேகலையா வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் கூட இவ்வளவு டீடைலா நடிக்கல. ஓவரா பண்றாரு. அவருக்கு பொங்கல் கிஃப்ட் பரிசா மண்டையில ஒரு கொட்டு கொட்டி அமிச்சிரலாம். இனி இந்த கொண்டா தூக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு கொட்டு கொடுங்க. நறுக்குன்னு. போதுடா போதுடா ஓவர் ஆக்டிங்டா போடா. அது கிஃப்ட் கொடுத்த மாதிரி. Anyways, thank you so much boys. That was really a wonderful performance, especially dedicated to ரொம்ப you. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இல்ல ஆமா இன்னும் கவலைப்படாதீங்க. இது வந்து ஒரு ட்ரெய்லர் தான். அவ்வளவுதானா? மெயின் பிக்சர் இன்னும் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. You just gonna enjoy the show. Okay? நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். என்னது? நேரா போய் அந்த சோஃபால அங்க உட்கார்ந்துக்கலாமா? Sir, 2018ல எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஃபேவரட் மெமரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா நாங்க as a fan-ஆ உங்களை வந்து ரொம்ப ரொம்ப நாங்க மிஸ் பண்ணோம். நான் மட்டும் இல்ல. ஆமா. நீங்களும் தானே? நீங்களும் மிஸ் பண்ணீங்களா? என்ன எவ்வளவு மிஸ் பண்ணீங்கன்னு கத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா என்னாச்சுன்னா வந்து 2018ல வர வேண்டிய நிறைய மூவி வந்து 2019 பிகினிங்ல வருது. சோ அதனால வந்து நடிச்ச நிறைய படம் வந்து இந்த பிகினிங்ல வருது. வரப்போகுது. ஆமா. நீங்களே வந்து அதுக்கப்புறம் இந்த அடுத்து தீபாவளி கூப்பிடும்போது கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. இல்ல தமிழ் புத்தாண்டு வருது. அதுக்கே கேப்பீங்க. அதுக்கே கேப் விடுறீங்களா அப்படின்னு. சரி ஓகே. 2019 வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களா அமையும். அது காரணம் நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கீங்க பொங்கல் அப்போ. ஓ இத நான் சொல்லணுமா? இல்ல நானே சொல்லிட்டேன். நல்ல படிக்கிற ஸ்டூடியஸ் நல்லா படிப்பேன் பட் கிளாஸ்ல இருக்க மாட்டேன். எனக்கு சில சப்ஜெக்ட் தான் பிடிக்கும், சில சப்ஜெக்ட் பிடிக்காது. அந்த சில சப்ஜெக்ட் சொல்லுங்க. 5ல மேத்ஸ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அவ்வளவுதான் இருக்கு. இல்ல அது ரெண்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே. சரி பிடிச்சது நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்காது வந்து சோஷியல் அப்புறம் வந்து ஹிந்தி. ஓ மை காட். ஹிந்தி ஏன் பிடிக்காதுன்னா எனக்கு ஹிந்திக்கு மட்டுமே வந்து என்ன early morning 4:30க்கு வந்து டியூஷனுக்கு அனுப்புவாங்க. அங்க போய் தூங்கிட்டு இருப்பேன். அப்படி 4:30னா 5 o'clock போவேன். बहुत बुरा है ना ஹிந்தி பேசுனீங்க. அது இப்ப ஹிந்தி டியூஷன்ல போய் தூங்கி இருக்கீங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அதுக்காக எனக்கு வந்து வால் பெஞ்ச் எல்லாம் வால் சேர் எல்லாம் போட வச்சிருக்காங்க நிறைய வாட்டி. அதுவாது பரவாயில்ல. ஹிந்திக்கு ஓகே. நீங்க வந்து சின்ன வயசுல லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. அப்புறம் சோஷியல் பிடிக்காதுன்னு சொல்றீங்க. லாயர் வந்து ஆகணும்னு ஆசைப்பட்டது எங்க அம்மா. எங்க அம்மா ஆக்சுவலா வந்து என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா நல்லா படிப்பேன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய கேள்வி கேட்பேன். லைக் கிராஸ் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பேன். ஏதாவது ஒண்ணு எங்க அம்மா சொன்னாங்கன்னா வந்து அது ஏன் இது ஏன் அப்படின்னு அதுக்குள்ள இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதுக்காகவே எங்க அம்மா சொல்லுவாங்க நீ லாயர் படிச்சிருந்தா நீ நேரத்துல வந்து நீ பெரிய லாயரா இருப்ப, என்ன டார்ச்சர் பண்ணிருக்க மாட்டே அப்படின்னு. ஓகே சார், இந்த லாயர் ஆகணும்ன்ற ஆசையில தாட் நம்ம லாயர் ஆயிருந்தா இப்படி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இல்ல படிச்சு ஆக முடியாது, வேணா இப்படி பேசி வேணா இல்ல மேம் ஒரு சின்ன பெட்டி கேஸ் ஒன்னு வந்திருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் தீர்த்து வைக்கிறீங்களா ப்ளீஸ்? இந்த ஜீ தமிழ் செட்ல என்ன சொல்ற ரொம்ப நாளா இந்த பையன் வந்து என்ன இந்த மாதிரி ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்காரு மேடம். பாருங்க மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம்.
மேடம் இவனுக்கு வாதாடி நீங்க வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். எப்படி இவனை கிராஸ் क्वेश्चन கேட்டு எப்படி வாதாடி? நான் ஆல்ரெடி தண்டனையில தான் மேடம் இருக்கிறேன். ப்ளீஸ் காப்பாத்திருங்க நீங்க. இல்ல நான் ஏன் வந்து அவரை ஹேங் பண்ணலாம்னு சொல்றேன்னா ஹேங்கா ஹேங் பண்ணிரலாம். ஈவ்டீசிங் கேவா? லாயர் நல்ல வேளை உங்க அம்மா உங்களை லாயர் ஆக்கல. எல்லாம் ஹேங் தான். என்ன பேச லாயருக்கு ஏன் குறுக்கு பேசிட்டு இல்ல இருக்கீங்க? நான் இல்ல ஜட்ஜ் தான் அது. எஸ். இப்போ அவங்களை இப்போ ஹேங் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து வெளில போயிருவாங்க. இப்போ ஃபைன் கட்டிட்டு வெளில போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் ரேப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரேப் பண்ணிட்டு அந்த பொண்ணு வெளில சொல்லக்கூடாது, கொலை மேடம் நீங்க ஐடியா பண்ணிடுவாங்க. கொடுக்குறீங்களா? அதுக்கப்புறம் வந்து ஹேங் தானே பண்ணணும். அதுக்கே இப்போ வெளில விடணும். நானே தொங்கிடுறேன் மேடம் நீங்க பேசுனதுக்கு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க லாயர் படிக்கல மேடம். அப்பவே தெரிஞ்சிச்சு. நல்ல வேளை அந்த லாயர் ஆசையை வந்து அப்படியே உங்க அம்மா மூட்டை கட்டி ஓரமா எங்க அம்மா வச்சிட்டாங்க. நிறைய உயிரை காப்பாத்திருக்காங்க. நிறைய உயிர்களை காப்பாத்திருக்காங்க, நல்லது பண்ணிருக்காங்க. ஆனாலும் ஒருத்தரை எப்ப பார்த்தாலும் காலையில போய் அவங்க மீட் பண்ணதுல இருந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பீங்களா, திட்டிட்டே பாவம் அந்த இருப்பீங்களா? மனுஷன். யார் எப்ப அந்த பார்த்தாலும் ஒருத்தர்? திட்டிட்டே இருப்பீங்க. வருத்தப்படுறாரு அவரு. என்ன திட்டிட்டே இருக்காங்க, என்ன யார் அந்த திட்டிட்டே நபர்? நீங்க இருக்காங்க. திட்டிட்டே இருக்கிற ஒரு நபர். எல்லாருமே திட்டுவேனே. Daily பாக்குற ஒருத்தர். டெய்லியும் திட்டு டெய்லி வாங்குற, திட்டு வாங்குறேன் ஒருத்தர். டெய்லியும் நீங்க பாக்குற, கண்டிப்பா டெய்லியும் கூடவே டிராவல் பண்ற. ஆமா ஏன் டிரைவரா? அடயா. மனுஷன் புலம்புறாப்ல, வாங்க டீ சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டேன் பிரேக்ல. ஐயோ மேடம் திட்டுவாங்க, நான் கார்லயே உட்காந்துருக்கேன்னு இருக்கிறாரு. அப்படி திட்டு என் வாங்கிருக்காரு. டிரைவரை ஊருக்கு போன உடனே அவனை வேலையில இருந்து தூக்குறேன். ஐயோ முதலாளி, ஐயோ ஒரு அப்பாவே வேலை விட்டு போக வச்சிட்டோமே. அப்படிதான் சொல்லுவேன். அந்த 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு அவன் பேர் தான் மை டிரைவர்ஸ் நேம் இஸ் ரமேஷ். அது உடனே அவன் பேர் தான் வரும் எனக்கு. சோ ரமேஷை ஏன் டெய்லி திட்டுறீங்க? அவர் தப்பா ஓட்டுறாரா வண்டிய? வண்டி தப்பா ஓட்டுறது இல்ல, எல்லாம் வந்து தப்பா வந்து பண்றது. ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே மறந்துடுவான், அதுக்காக திட்டுறேன். இப்ப நான் தான் டிரைவர் ரமேஷ். மேடம் ரமேஷ் அறிவே இல்லையடா உனக்கு? மேடம் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ண கேவலமா நடந்துக்கிறீங்க. மேடம், உனக்கு start அறிவு பண்ணல. இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் சொல்லுது. நானே குற்றவாளி, நானே ரமேஷ், நானே எல்லாமே. அறிவு இருக்கா? இதுக்கு நீ நாளைக்கு வராத தயவு செஞ்சு. இல்ல நாளைக்கெல்லாம் நீ வேலைக்கு வராத தயவு செஞ்சு சொல்றேன். கீ கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இரு. பெண்டிங். அறிவு இருக்கணும் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு. சம்பளம் பெண்டிங் மேடம். உனக்கு கொடுக்குற சம்பளமே வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருக்கா சொல்லு. மேடம் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருக்கா? சொல்ற ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குமா உனக்கு? அதான் பெண்டிங் சம்பளம். அது தவிர வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது பெண்டிங்கே கிடையாது, அது வேற தப்பா ஞாபகம் பண்ணி வச்சிருக்கேன். சம்பளம் பெண்டிங்கா? பெண்டிங் சம்பளம் கேட்டு தானே சம்பளம் பெண்டிங் மேடம். வாங்க. பாவம் அந்த சூப்பர், மனுஷன். பாவம் அந்த மனுஷன். பட் நான் சும்மா தான் சொன்னேன். டீ சாப்பிட போகும்போது நாங்க மீட் பண்ணணும் அப்படிலாம் அதெல்லாம் இல்ல இல்ல சும்மா அழிச்சிருங்க அதெல்லாம். இல்ல கோவம் இருக்கிற இடத்துல தான் வந்து குணம் இருக்கும். Only 2 minutes தான் அதுதான் இருக்கும். சொல்றேன், 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி தான், அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். பட் சந்தோஷம் 2 மினிட்ஸ் இருக்க கூடாது, அது நிறைய நேரம் இருக்கணும். ஓகேவா? அதுதான் பயங்கரமா. ஏய் கம் ஆன் கம் ஆன். ரமேஷ் உங்க மேல பாசம் ஜாஸ்தி. சோ நீங்க வந்து ஓட்டினாலும் ஓட்டலனாலும் அவங்க உங்களை பாசமா பாத்துக்குவாங்க. ஓகே. உங்களோட முதல் படம் பயணம் கற்றது தமிழ், அத பத்தியும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆனந்தி, ஐயோ will never ever forget. அவ்வளவு கியூட்டா அந்த ரெட்டை ஜடை போட்டுட்டு அந்த ஆனந்தி இன்னும் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அத பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் படமாச்சே கண்டிப்பா. ஆமா ஃபர்ஸ்ட் படம். ஓ மை காட், எங்க இருந்து புடிச்சீங்க அது? ஆனந்தியாக அறிமுகம் அஞ்சலி. how favorite is this line? நான் இந்த ஒரு ஸ்கிரீன்ல இந்த ஒரு விஷயத்தை பாக்குறதுக்காக நான் அவ்வளோ வந்து எதிர்பார்த்தேன் நான் இந்த படத்தை. ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? அது அதான் சொல்றேன், நான் பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன். பயங்கர ஹாப்பி மீன்ஸ் லைக் எனக்கு அது அந்த வயசுல அது எப்படி எடுத்துக்கணும்ன்றது கூட எனக்கு பெருசா தெரியல. பிகாஸ் வந்து அந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த நடந்து போயிட்டு இருந்தா அப்போ வந்து கூப்பிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் நடந்திருக்கு. ஸோ ராம் சரோட ஆஃபீஸ் என்னோட வீடு வந்து அந்த ஒரே ஸ்ட்ரீட்ல இருந்துச்சு அப்போ. ஸோ அவருக்கு வந்து நான் ஆக்ட் பண்றதுக்காக அப்போ நான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு நான் ஆக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்றது தெரியாது. ஸோ அவங்க வந்து ஒரு ஹீரோயின்காக அது ரொம்ப குட்டியா, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப அப்பாவியா அந்த மாதிரி இருக்கிற ஒரு இருக்கிற மாதிரியே அப்படியே வாழ்ந்துட்டீங்க அப்பவே. சொல்லுங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு பொண்ணு வேணும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட மேனேஜரை விட்டு அமுச்சு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து நாங்க ஹீரோயின்காக பார்த்துட்டு இருக்கோம், இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. பிகாஸ் அவங்க நினைச்சாங்க ஒரு காமனா ஒரு பொண்ணு ரோட்ல போயிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து ஆடிஷன் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. அப்போ நான் போனேன், எனக்கு தமிழ் அவ்வளவா பெருசா வராது. சோ அப்ப போயிட்டு நான் எதோ பேசிட்டு இருந்தா அவங்க ஆடிஷன்ல பேசின டயலாக் ஞாபகம் இருக்கா? என்ன டயலாகே பேச சொல்லல, அததான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொன்னாங்க? இதே மாதிரி தான் அவங்க வளவலான்னு எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல பேசிட்டு இருந்தா அதெல்லாம் வந்து அவங்க ஓன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஷூட் பண்ற அவ்வளவு கான்ஷியஸ் இல்ல, கேமரா இருக்கு எனக்கு தெரியாது. சோ ஷூட் பண்ணி முடிச்சிட்டு எனக்கு ஒரே ஒண்ணுதான் அவங்க கேட்டாங்க, அழுது காட்ட சொல்லி கேட்டாங்க. ஓகே, அது மட்டும் நான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து without glycerin.
அப்படியே அழுது வித்வுட் கிளிசரின். அந்த படத்துலயே நாங்க கிளிசரின் நிறைய கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க அதெல்லாம் பண்ண சொல்ல மாட்டோம். சோ இப்போ இந்த சந்தோஷங்கள் தாண்டி இந்த படத்துல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, கேமரா முன்னாடி பேர் ஹாய் அப்படின்லாம் சொல்லி சந்தோஷமா இருக்கீங்க. பட் அதுக்கான ஹோம்ஒர்க் என்னென்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. ராம் சார் சொல்லி கொடுத்ததான் வந்து நடிக்காதீங்க, எப்பவுமே அந்த கேரக்டர் என்ன பண்ணும், அது நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க, அத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால தான் நிறைய அவார்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ். இப்போ எனக்கு நடிக்க சொன்னீங்கன்னா கூட எனக்கு பெருசா அதுதான் நான் சொல்லுவேன், எனக்கெல்லாம் நடிக்கவே தெரியாது அப்படி. உங்க ஃபேவரட் டைரக்டரா கண்டிப்பா ராம் அவர்கள் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா he is my all time favorite. அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள். See, he is my mentor, he is my well-wisher, he is my teacher, he is my kind of fatherly figure. Okay, so அது வந்து replace சார் வெல்கம் டு ஷோ. ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க வந்தது, அதுவும் உங்க ஆனந்திக்காக இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த டைட்டில் கார்டு உங்க கையால போடப்பட்டது இல்லையா? சோ இத பத்தி சொல்லுங்க சார். எங்களுக்கு எப்போதுமே ஆனந்தி தான். பட் அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்க யூனிட்ல இருக்க எங்க டீம்ல எல்லாருமே அவங்கள ஆனந்தின்னு தான் கூப்பிட்டு இருக்கோம் எல்லாரும். அண்ட் அவங்க ஆடிஷன் வந்தப்போ ஒரு ரைம் தான் அவங்கள சொல்ல சொன்னேன், அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. Tall and thin and fair, her hair was the color of ginger. இப்போ கிட்டத்தட்ட முடி ஜிஞ்சர் கலர்ல தான் இருக்கு. இல்ல சார், என்ன போடலாம். அப்பெல்லாம் கொஞ்சம் கருப்பு கலர்ல இருந்துச்சு, மேக்கப்லாம் கிடையாது. இது வரைக்கும் என் கூட 3 படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 3 படத்துலயும் அவங்களுக்கு மேக்கப் கிடையாது. அண்ட் அது முதல் நாள் ஷூட்ல வந்து கட்டழத்தமிழ்ல வந்து முதல் நாளே அடிக்கிற ஒரு காட்சி. நான் வந்து 2-3 கத்துனாங்க, வேணா அடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நினைச்சேன் அந்த மாதிரி ஒரிஜினலா அடிச்சா ஆக்டிங் நல்லா வரும்னு நினைச்சிட்டேன். சரியான அடி, குச்சி வச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அடிக்க அப்படின்னு கரெக்டா வந்துச்சு. எந்த ஒரு விஷயம் உங்களுடைய ஆனந்தி, அதாவது நம்ம அஞ்சலி கிட்ட உங்களுக்கு பிடிச்சு நீங்க இவங்க தான்ப்பா என்னோட கட்டுறது தமிழோடைய ஹீரோயின் அப்படின்னு டிசைட் பண்ணீங்க? அவங்க வந்து ரொம்ப பாவமா இருந்தாங்க. சொன்னேனா அந்த அப்பா இன்னசென்ட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு பெரிய ஊருக்கு யாரோ தனியா ஒரு பொண்ணு பஸ்ல இருந்து இறங்கினா எப்படி இருப்பாங்க, எதுவுமே தெரியாம யாரையுமே தெரியாம, அந்த மாதிரி ஒரு ரெஃப்யூஜி மாதிரி இருந்தாங்க பாக்க. என்னன்னா அப்ப தமிழ் சரியா கூட அவங்களுக்கு பேச வராது, ஆனா நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே திருப்பி சொல்லிடுவாங்க. ஓகே. அந்த படத்துல வந்து இவங்க தான் டப்பிங் பேசணும்னு முடிவு பண்ணேன் நான். அப்ப இருந்து எல்லாருமே வேண்டாம், அவங்களுடைய குரல் சரியில்லை, அவங்களுக்கு தமிழ் சரியா பேச வரலன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆனந்தியை ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் அவங்க குரல் நினைக்கிறேன். நீ போய் கண்ணு மூட ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ வந்து எங்களுக்காக ஒரு சின்ன கண்ணு மட்டும் மூடிக்கோங்க. ஓகே. நீங்க வந்து சீட் பண்ண மாட்டேன். சீட் பண்ண மாட்டீங்க, பட் இருந்தாலும் நானே கண்ணு மூடிக்கிறேன். உங்களுக்காக இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, அதுவும் ஒரு கிஃப்டோட வந்திருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் எஸ் ஹோல்ட் தி கிஃப்ட். ஓ, நான் யார் ஃப்ரெண்ட்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். வாட்ச் நீங்க gift மட்டும் பிடிங்க. gift மட்டும் பிரிங்க. ஹெல்ப் பண்ண எப்படி பிரிக்கிறது? இது எனக்கு கார்த்தி ஹெல்ப் பண்ண கார்த்தி. என்ன அது, எனக்கு பயமா இருக்கு. இதுக்குள்ள பாம்பு இல்லல்ல, அது இல்லனா ஓகே, எனக்கு எதானாலும். காக்ரோச் இல்லல்ல. இல்ல கேக் இருங்க நினைக்கிறேன். எனக்கு செம்ம பயமா இருக்கு. நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்குள்ள காக்ரோச் அந்த மாதிரி ஏதாவது இல்ல கேக்குங்க இவ்வளவு பெருசு எப்படிங்க காக்க வச்சிருக்கோம்? இல்ல இருங்க. கூட இது வரைக்கும் வரல. Actually you'll be excited and you'll love this seriously. எனக்கு பயமா இருக்கு. இதுக்குள்ள ஏதோ இருக்கு. கேக் இல்ல சீரியஸா அதுக்குள்ள கை வச்சு you can just feel the கேக் மட்டும் எடுங்க. அந்த கேக் மட்டும் எடுங்க. இல்ல அதுக்குள்ள ஏதோ வச்சிருக்கீங்க. இல்ல அந்த கேக் மேல வச்சிருங்க. you can just feel the gift, you will love it, seriously you will love it. நீங்க கை வைங்க அஞ்சலி. சத்தியமா இதுக்குள்ள பாம்பு இருக்குன்னு இல்லங்க, அது எங்க இங்க எடுத்து வர போறோம்? கை வைங்க. அந்த பாம்பு எடுத்து வந்த நபர் இன்னும் நீங்க பார்க்கல. This is for you. பயம் பாம்பு. வாங்க, இனிமேல் பாம்பு பயப்படக்கூடாது. வாங்க, மடியில வச்சு வளர்த்துங்க. இல்ல நீங்க கழுத்துல சுத்தி பாத்தீங்க. சோ தரமணி படத்துல உங்க கூட அவங்க நடிச்சாங்க. சோ அந்த ஃபீல் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? கட்டுரை தமிழ்லேருந்தே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெரி ரொம்ப சூப்பர்வாக பண்ணாங்க. ஸோ தரமணியில் நடிக்கும் போது சார் சொன்னார் ஃபர்ஸ்ட் டைம் அஞ்சலி மைட் டூ இட் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு
ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது. பட் ஷீ ஹாஸ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் ராம் சார். அது வந்து சார் வந்து கேரக்டர் எதுவுமே அவங்க வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஷீ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் ராம் சார் அலாட். ஸோ அவங்க பண்ணுற சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் அது சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், சின்ன சின்ன அந்த டைலாக் டெலிவரி, சார் வந்து மானிட்டரை கூப்பிட்டு காமிப்பார், பாரு எப்படி பண்ணுறாங்க பாரு. பிகாஸ் ஷீ ஸோ குட். அண்ட் நான் அவங்ககிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ ராம் சார், பேரன்பு திரைப்படம் வி ஆல் ஆர் எக்ஸைட்டிங்லி வெயிட்டிங் ஃபார் திஸ். ஏன்னா வந்துட்டு ஒரு அழகான ஒரு ஜானரில் வரப்போகிற திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கியாச்சு இல்லையா? அந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் இந்த தருணத்தில் ஒரு சில வார்த்தைகள். பேரன்பு வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு படம். அண்ட் இப்படி சொல்லலாம், அதில் நகைச்சுவை இல்லை ஆனால் புன்சிரிப்பு இருக்கும். ஓகே, காதல் இல்லை ஆனால் பிரியம் இருக்கும். அண்ட் வன்மம் இல்லை ஆனால் முரண் இருக்கும். ஏன்னா எல்லா இருக்கிறதுக்கு அது மளிகை கடை இல்லை, அது பேரன்பு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நியாயமாக பண்ண முயற்சி பண்ணியிருக்கோம். அண்ட் டிசப்பாயிண்ட் பண்ணாது. அண்ட் பெஸ்ட் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. மம்முட்டி சார் 3 முறை தேசிய விருது வாங்கின, கிட்டத்தட்ட ஒரு 350லேருந்து 400 படங்கள் நடித்துட்டே இருக்கக்கூடிய, வெவ்வேறு மொழியில் நடிக்கக்கூடிய மம்முட்டி சார் 10 வருஷத்துக்கு அப்புறம் தமிழில் நடிச்சிருக்காரு. தங்கமீன்களில் தேசிய விருது பெற்ற சாதனா, இதில் பாப்பாங்கிற ஒரு ஸ்பாஸ்டிக் சைல்டு கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. கட்டழத்தமிழில் ஆனந்தியாக நடித்த எங்கள் அஞ்சலி வந்து விஜயா நடிச்சிருக்காங்க. அப்புறம் யுவன் சங்கர் ராஜாவோட இசை. அப்புறம் எனக்கு பிடிச்ச லொக்கேஷன். அண்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு. அண்ட் பேரன்பு வந்து படம் முடிகிறப்ப நீங்கள் ரொம்ப கனிவான ஒரு மனிதராக, அமைதியான ஒரு மனிதராக மாறுவீங்க. அது உங்களை மாற்றும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்ன அந்த படம் அப்படி மாற்றுச்சு. ஸோ ஒவ்வொரு படமும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கரை மாற்றும். பேரன்பு வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை, என்னுடைய தவறுகளை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு அந்த படமே என்னை வந்து மாற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரியான ஒரு மாற்றத்தை அட்லீஸ்ட் ஒரு தற்காலிகமாக அதற்கு படம் பார்க்குறப்ப உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். செல்ஃப் லேர்னிங் மாதிரி ஒரு மாதிரி. ஸோ யூ வில் ஃபீல் மோர் பீஸ், மோர் ஜாய்ஃபுல். அப்புறம் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. அண்ட் எவ்ரி ஒன் இஸ் பிளெஸ்ட் இன் திஸ் வேர்ல்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஸோ யூ டோன்ட் நீட் டு ஃபீல் சாரி அபவுட் யுவர் ஓன் லைஃப். அண்ட் வாழ்க்கை என்பது எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும் ஆனந்தமயமான ஒன்று அப்படின்னு சொல்கிறது தான் பேரன்பு. வந்து இந்த விழாவை இன்னும் சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க பேரன்புக்கு நன்றி. வெயிட்டிங் ஃபார் யுவர் பேரன்பு டு. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச். ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். அப்படி இருந்த அஞ்சலி வந்து இப்படி ஆனது காரணம் வந்து அந்த சூப்பர் ஒர்க் அவுட் செஷன் இல்லையா? பட் எப்படி வந்தீங்கன்றது உங்களுக்கு தெரியும், எப்படி கஷ்டப்பட்டு உடம்பு இறக்குனீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். அவங்களும் பார்க்கணும்ல, அவங்களுக்கும் நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்ல. ஸோ பார்க்கலாமா? முன்னாடியே ப்ளே பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுறோம், யாராவது நல்லா ஒர்க் அவுட் பண்றவங்க இருக்காங்கன்னா இல்ல நிறைய தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்காதீங்க. சொல்லி கொடுக்குற மாஸ்டரோட ஸ்பீடா பண்ணிட்டாங்க. காலையில் எடுத்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப கடுப்பா இருந்தேன். ரொம்ப கடுப்பா இருந்தேன். எங்க காட்டுறதுன்னு தெரியல. சரி ஜிம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் போனேன். ஐ ஸ்டார்டட் லவ்விங் இட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா வந்து வெயிட் ட்ரைனிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வெயிட்டா இல்லனா ஃபரீனா வெயிட்டா அப்படின்றத நாங்க செக் பண்ண போறோம். நான் என்ன பெரிய ராணாவா? நீங்க வெயிட்டா நாங்க இது 3 hours ஒர்க் அவுட் பண்ற நீங்களா இல்ல 3 hours சாப்பிடுற நம்ம ஃபரீனா வெயிட்டா அப்படின்றத
ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் ஆர்ம் ரெஸ்லிங் வச்சு செக் பண்ண போகிறோம். எனக்கு அது மட்டும் தான் நான் இப்போ ரீசெண்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். எனக்கு செம ஐயோ அப்ப நீங்க ஜெயிச்சிருவீங்க. அந்த வெறி இருக்குல்ல உங்களுக்கு, மாஸ் பாத்துங்க. 7 பிரியாணி இருக்கு. இங்க வாங்க செக் பண்றேன். வாங்க மசில் டைட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. செக் பண்ணலாம் பண்ணாதீங்க. ஐயோ கொஞ்சம் லைட்டா பயமா தானே இருக்கு. பயப்படாத, பிரியாணி ஞாபகம் வச்சுக்கோ. வெசப்பரிச்சு அந்த சிக்கன் தேவையா? பிரியாணி மத்தியானம் சாப்பிட்டு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வாங்க பாஸ். ப்ராப்பர்ட்டியா வந்தாச்சு. இப்போ எங்களோட ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்காக அனுப்புறோம். நீங்களும் வந்து இந்த போட்டியில கலந்து டேபிள் கை வச்சுக்கோ. என்ன நெட்டோட சத்தம்லாம் கேக்குது? பரினா பிரியாணி முக்கியம், பிரியாணி முக்கியம். பரினா பிரியாணி முக்கியம். லெக் பீஸ் ஞாபகம் வச்சுக்கோ. லெக் பீஸ், லெக் பீஸ், லெக் பீஸ். பரினா லெக் பீஸ். ஏய் அவங்க என்ன மேல எல்லாம் எந்திரச்சு போறாங்க. பரினா அதெல்லாம் போங்கு. கமான் கமான், அப்படியே 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 அப்படியே. என் ட்ரைனரோட பேரை காப்பாத்திட்டேன். ஸோ இந்த சந்தோஷத்தோட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதில் உங்களுடைய ஒன் ஆஃப் த மைல்ஸ்டோன் அப்படின்னு பார்த்தா ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் மூவி அங்காடி தெரு. நாங்கள் யாருமே வந்து இது வரைக்கும் மறக்காத ஒரு கேரக்டர் இல்லையா, சூப்பரான ஒரு கேரக்டர். ஸோ அந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது? எப்படின்னா எனக்கு மைல்ஸ்டோன் வந்து அங்காடி தெரு தான். எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது கட்டுரை தமிழ். இம்மீடியட்டா வந்து எனக்கு கட்டுரை தமிழ் பார்த்துட்டு வசந்தபாலன் சார் வெளியில வந்துட்டு எனக்கு கால் பண்ணாரு. அவர் தான் வந்து ஐ வாஸ் டோல்ட் லைக் இப்பதான் கட்டுரை தமிழ் படம் பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, நீங்க ஆடிஷனுக்கு வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடிஷன் போனேன், நடிச்சிருக்கோம். அது பட் வசந்தபாலன் சார் எப்படின்னா அவர் வந்து ஆர்டிஸ்டை திட்டவே மாட்டாரு. இப்போ வந்து எனக்கு புது பையன் தான் மகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் படம், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம்ன்றதோட சுத்தமா ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த படம் நடிக்கும் போது வந்து அவர் ஆர்டிஸ்டை திட்ட மாட்டாரு. அவர் கோந்துச்சுன்னா அவங்களோட அசிஸ்டன்ட் எடுத்துட்டுப்பாங்க. ஏன்னா வந்து எங்களோட மூட் ட்ராப் ஆயிடும், அது பண்ணவே மாட்டாரு. நாங்க வந்து டப்பிங் பேசும்போது ரெண்டு டீச்சர் மாதிரி 2 பேரை வந்து சார் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அதுல ஸ்லாங் இருக்குன்னு. நாங்க நார்மலா தான் பேசியிருக்கோம். அந்த ஸ்லாங் எங்களை பேச வைக்கிறதுக்கு பாவம் அந்த நொட்டமொழி மாவனே நொட்டமொழி ஆயிடும். அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அது வந்து திருநெல்வேலி ஸ்லாங், திருச்செந்தூர் ஸ்லாங் 2 இருக்குன்றது எனக்கு அப்பதான் தெரியும். இட்டமொழி நொட்டமொழி. இட்டமொழியா மவனை நொட்டமொழி யாரும் பாத்துக்க. சரி மட்டும் நான் பாத்துக்கிறேன். இங்க வந்து அவங்களும் பாத்துக்கிட்டீங்க. வா செல்லாட்டைடா வாடா. இங்க வா பாத்துக்கலாம் வா. அது எப்படி நம்ம கிட்ட பார்த்து அப்படி சொல்லுவாங்க. Hi Anjali, how are you? Super. அஞ்சலி நான் எப்படி செலக்ட் பண்ணேன்னா, கட்டுரை தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அந்த படம் பார்க்குறப்ப அந்த ஆனந்தி எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருந்துச்சு. ஸோ அப்போது நான் அங்காடி தர ஆரம்பிக்கிறப்ப அங்காடி தருக்கு வந்து ஒரு புது பையன் தான் ஹீரோ, மகேஷ்னு ஒரு பையன். அவன் சினிமாவுக்கு முன்னாடி நடிச்சதில்லை. ஸோ அஞ்சலி மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நடித்தா அவன் வந்து இந்த லவ் சீன்ஸ் இந்த இடத்துலலாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக அவன் இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அஞ்சலியும் அந்த பையனை வச்சுக்கிட்ட ஷூட் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் அஞ்சலிகிட்ட தான் சொன்னேன், ரொம்ப கூச்சப்படலாம், ஸோ நீ வந்து அந்த இடத்த வந்து சகஜமாக்கணும் நீ அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த டெஸ்ட் ஷூட்லேயே அவன் வந்து அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு க்ளோஸ் லவர்ஸ் மாதிரி வந்து அவன் வந்து அந்த டெஸ்ட் ஷூட்டில் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சேர்ந்து கொடுத்தான். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல லவர்ஸுங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீன்லேயும் அஞ்சலி நடிச்சதை என்னால் சொல்ல முடியும். ஸோ முக்கியமான ஒரு சீன் எனக்கு ஞாபகம் இருக்குது. கிளைமேக்ஸ் சீன். கால் இல்லாமல் அந்த வண்டியில் வச்சு அவளை தள்ளிட்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வியாபாரம் பார்க்க சொல்லிட்டு வந்து மகேஷ் கடந்து போயிடுவான். நாங்கள் கேமரா இடனில் வச்சுருக்குறோம். இப்போ நான் அஞ்சலிக்கு வாக்கியில் சொல்கிறேன், நீ அப்படியே விற்க ஆரம்பி அப்படின்னு நாங்கள் வந்து ஷூட் பண்ணுறது இயல்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் யாராவது விற்கிட்டு இருக்க அந்த மொமெண்ட் எனக்கு தேவை. அஞ்சலி வந்து ரியலாக அந்த காலோட வந்து விற்க ஆரம்பித்தான். அந்த ஷார்ட் முடிஞ்சோடனே வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய்க்கு விற்றுட்டு அப்படின்னு சொல்லி அந்த காசு எனக்கு அந்த காசு வாங்குறப்போ தோணுச்சு. ஒரு ரங்கனா ஸ்ட்ரீட்டில் ஒரு 1 hour நம்ம நின்னோம்னா 200 ரூபாய்க்கு விற்க முடியும்னா ஒரு 8 மணி நேரம் நின்னா இந்த வாழ்க்கையை ஓட்டிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து அந்த மொமெண்ட் தந்துச்சு. ஏன்னா அந்த படம் பேசுறதே வந்து விற்க தெரிஞ்சவன் தான்.
வாழ தெரிஞ்சவங்கிற அந்த மூமெண்ட். எப்படின்னா அந்த மெட்ராஸ்ல வாழ்ந்துக்கலாம், அட்லீஸ்ட் நகனா ஸ்ட்ரீட்ல போய் நின்று ஒரு பலூன் வித்தாவது வாழ்ந்துக்கலாங்கிற நம்பிக்கையை முதல்ல அஸ் அ டைரக்டர் அஸ் அ ரைட்டர் எனக்கு அந்த படம் அந்த மூமெண்ட் தந்துச்சு. அந்த மூமெண்ட்டை வந்து அஞ்சலி மறந்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அஞ்சலிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகப்பெரிய நடிகை மாறணும், ஃபிலிம்ஃபேர் அவர் கிடச்சிச்சு அங்காடி தெருக்கு. ஸோ இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் அஞ்சலி. வாவ், ஹவ் ஸ்வீட். ஓ மை காட். அதாவது இட்ஸ் பீன் 10 இயர்ஸ் இல்லையா அந்த படம் வந்து நேத்து ஷூட் பண்ணி முடிச்ச மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அதை பற்றி இன்னமும் வந்து பேசிட்டு இருக்காரு இல்லையா. ஹவ் ஸ்வீட் ஹிஸ் டு. அண்ட் இந்த வீடியோ பற்றி சொல்லுங்க. ஐம் ஸோ டச்ட். ஏன்னா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே ரொம்ப சிரிச்சு பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் என்கிட்ட நிறைய அவ்வளோ பேசினது, ஐ மீன் அவ்வளோ என்னை வந்து பாராட்டி பேசினது கிடையாது வசந்த பாலன் சார். பட் டெஃபினட்டா வந்து அவர் சொன்ன அந்த அந்த இன்சிடென்ட் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. சார் 2018ல என்னதான் வந்து உங்களுக்கு நிறைய ஃபேவரட் மெமரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா நாங்க as a ஃபேனா உங்களை வந்து ரொம்ப ரொம்ப நாங்க மிஸ் பண்ணோம். நாங்க மட்டும் இல்ல, ஆமா நீங்களும் தானே. நீங்களும் மிஸ் பண்ணீங்களா? என்ன எவ்வளவு மிஸ் பண்ணீங்கன்னு கத்தி சொல்லுங்க. எஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2019ல ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ், ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இந்த தருணத்துல இந்த மேடையில உங்களுக்காக இருக்கு. கண்ணு மூடுங்க இப்படி. எனக்கு சர்ப்ரைஸ்னாலும் கிஃப்ட்னாலும் ரொம்ப பிடிக்கும். அது எதுனாலும் இருக்கட்டும், பயங்கரமா ஜாலியா. சரி, ஓகே. அப்ப கண்ணு ஓபன் பண்ணிட்டே பாருங்க. ஓகே. ஸோ எங்களுடைய மெயின் ஸ்பான்சர்ஸ் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க உங்களுக்காக ஒரு கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கூப்பிடலாமா? ஓகே, லெட்ஸ் வெல்கம் them. வணக்கம். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. முருகேஸ்வரி. நீங்க? பிரியா. பிரியா. முருகேஸ்வரி அண்ட் பிரியா. ஸோ இவங்க வந்து ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ பொதுவாக ஒரு ஜவுளி கடை அதுல ஒர்க் பண்றது அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர ஒரு அழகான எக்ஸாக்ட்லி. நான் ஆக்சுவலா வந்து அவங்க நடந்து வரும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. அப்படியா? ஆமா, ஏன்னா வந்து எனக்கு அந்த படத்துல வந்து நிறைய உங்களோட ரியல் லைஃப் மூமெண்ட்ஸ் நிறைய நான் நடிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு ஸ்பெஷல்னா அந்த ஸ்னேகா மேமோட சாங் எல்லாம் வரும்போது நாங்க எக்ஸ்ட்ராவா மேக்கப் போட்டிருப்போம். எங்களுக்கு வந்து சார் சொன்னாங்க வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணி பவுடர் போட்டு விடுங்க, அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா மேக்கப். பட் அது போட்டு விட்டாங்க எங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு ஏதாவது வந்து ரெடி ஆகணும்னா அதுதான் வந்து பயங்கரமா ரெடி ஆகுறது. சோ அது எனக்கு இவங்க வந்து அங்க இருந்து வரும்போது அந்த ரொம்ப ரியலிஸ்டிக்கா அந்த மாதிரி தோணுச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த மாதிரி ஒருத்தங்க நேர்ல பாக்குறீங்க? அதுதான் எனக்கு அங்க வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். நீங்க மைக் எல்லாம் வாங்கி இங்க வந்து நிக்க வரைக்கும் நான் இமேஜினேஷன் போயிட்டு வந்துட்டீங்க. அதாவது அந்த படத்துல ஸ்னேகா மேம் ஒரு ஹீரோயினா இருப்பாங்க, நீங்க வந்து அப்படியே வந்து பாப்பீங்க தெரியுமா? அந்த மாதிரி இப்போ நாங்க அதை ரீக்ரியேட் பண்ணிருக்கோம். நீங்க வந்து அஞ்சலி ஹீரோயின் நீங்க வந்திருக்கீங்க. சோ உங்களை பாக்குறதுக்கு ஆசையா இவங்க வந்திருக்காங்க. ப்ளீஸ் மேடம் பர்மிஷன், உங்ககிட்ட வந்து இவங்க ஏதோ கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் ஒரு அழகான சாரி வந்து உங்களுக்காக கிஃப்ட் பண்றாங்க இந்த பொங்கல். அதுமா தேங்க்யூ ஜெயச்சந்திரன். நீங்க எவ்வளவு வருஷமா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? 11 இயர்ஸ். நீங்க 15 years. நான் 10 years பேக் தான் அங்க வந்து நான் நடிச்சிட்டு வந்தேன். அதான் நான் இப்ப கேட்க வந்தேன். நான் 10 years பேக் நடிச்சேனே, நீங்க என்ன பாத்தீங்களா? பாத்துருக்கீங்களா? இருங்க, இப்ப மாட்டீங்க. ஒரு கேள்வி இருக்கு எங்களுக்கு. அவங்க எப்படி ஸ்னேகா மாதிரியே பண்ணாங்களா அப்போ? இல்ல, நான் இப்பவே அந்த மாதிரி பண்றது இல்ல. அப்போ இல்லங்க, அதாவது வந்து புதுசா லைக் ஆஹா இல்ல அவங்க அதை விட அழகாவே பண்றாங்க. தேங்க் யூ. புடவைய பிரிச்சு பார்த்து பிடிச்சிருக்கு. இருங்க, என்ன கலரா இருக்கும்? This must be pink. நமக்கு மேல பெர்ஃபார்மன்ஸ். இது yes, beautiful color. You like it? I love it. Okay, how sweet. Sweet அக்கா, நீங்க இவங்களுக்காக வந்து அழகா புடவை எல்லாம் வந்து அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். It's so beautiful. யார் செலக்ட் பண்ணி கொடுத்தது இது? இவங்கதான். அப்படியா? ரொம்ப அழகா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஹாப்பி? சூப்பர் ஹாப்பி. ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. வெல், ஸோ
இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் வீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து 8 வார்த்தைகள் இருக்கு. ஆக்சுவலா 8 எமோஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த வார்த்தைகளை பார்த்த உடனே உங்க லைஃபுக்கும் அந்த எமோஷனுக்கும் என்ன சம்பந்தம், உங்க லைஃப் ஸ்டோரியை வந்து நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீலை சுத்தணும். சுத்தலாமா? நீங்க சுத்துவீங்களா? இவ ஒன்னொன்னா கிளிப்பாலாம். ஓகே. கிளி. என்னத்தை கிழிச்சேன்னு யாரும் கேட்க கூடாதுல்ல. எல்லோ No. இல்ல. அது என்ன கலர்? எனக்கு வந்து எப்பவுமே ஞாபகம் இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி வந்து இட்ஸ் கைண்ட் நாட் மை லவ் ஸ்டோரி, பட் இன்னொரு பையனை லவ் பண்ண ஒரு ஸ்டோரி. நான் பண்ணல. நான் வந்து 6th இருந்து வேற ஸ்கூல் படிச்சேன். ஸோ 7th இருந்து இந்த பையனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கா ஒரு பையன். காதல்ன்ற பையன். காதல்ன்ற பையன் கிடையாது, ஒரு பையன். அந்த சோ கால் கியூட் பப்பி லவ் லவ் இருக்கும் அந்த மாதிரி. லைக் ஏதோ சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ். எனக்கு ஐடியா கிடையாது, லவ் பண்ற ஐடியா கிடையாது. பட் அவ கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் வாங்கி அந்த சாக்லேட் கொடுத்தானா, ஃப்ளவர் அண்ட் சாக்லேட் கொடுத்தானா ஃப்ளவர் கொடுத்துருவோம், சாக்லேட் எடுத்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி ரொம்ப வந்து எப்படி சொல்ற, ரொம்ப ரூடான ஒரு சைடு இருக்கு. ஆமா. ஓகே. லைக் அதான் நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுவோம். அது நாங்க வாங்கி சாப்பிடுறோம், நீங்க எல்லாம் எதை பாத்தீங்கன்னு நினைச்சுப்பீங்க. ஆனா வந்து அது ஓசில வந்திருக்கும். அந்த பையன் கொடுத்துருப்பான். அது வந்து நான் வெக்கமே இல்லாம வாங்கி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணி. ஒரு கட்டத்துல காதல சொன்னாரா? இல்ல, அந்த 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 ஸ்கூல் லவ் இருக்கும்ல, லைக் வந்து அவன் யாருக்கோ சொல்லுவா, அது போய் நம்ம காதுல வரும். ஆனா அது ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டாங்க. பட் அந்த பையன் பேர் இப்ப சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டா அவர் வீட்டுக்கே போயிடும். அவன் வைஃப்ல என்னைக்காவது சொல்லிருக்கேன் நீ. பட் பேர் ஏதாவது சொல்ல முடியுமா? பேர் வந்து ரொம்ப லைக் ஆல்பபெட் மட்டும் சொல்லுங்க, அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். பா அப்ப நம்ம காதல ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. சாரி, ஆர். ஆராகிய நீங்கள் எங்க இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குமாறு அஞ்சலி அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹாப்பியா இருங்க. அவங்களுக்காச்சும் சப்போஸ் ஆகலனா பண்ணிக்கோங்க. யாராச்சும் பண்ணீங்க அப்ப இன்னும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது ஓகே. மறுபடியும் காதல் வந்தனா அதையும் சொல்லணும், அது தெரிஞ்சுக்கங்க. அதனால நல்லா ப்ராப்பரா சுத்துங்க, வரக்கூடாதுன்னு சுத்துங்க. அம்மா நீ வராத போ. மேல பஸ்டியா இருக்கு. இட் இஸ் விருதுகள். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பிகாஸ் நம்மள வந்து பாராட்டுற ஒரு விஷயம் இல்லையா? நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு இப்போ நம்ம நல்லா நடிச்சிருக்கோன்றதோட ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இவங்க நல்லா நடிச்சாங்க அப்படின்னு எடுத்து கொடுக்கறது தான் வந்து ஒரு அவார்டு. ஸோ அது வந்து அவங்க கிட்ட போய் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றதே நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அது அந்த ஸ்டேஜ் மேல போயிட்டு அதை வந்து ஹோல்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் ஒன்று இருக்கும். அது எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து கட்டுரை தமிழுக்காக வாங்கும்போது எனக்கு பயங்கர நர்வஸ் ஆயிட்டேன் நான். பிகாஸ் அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு வந்து அந்த அட்டென்ஷனே நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக் அந்த ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து நான் ஹேண்டில் பண்ணும்போது. அண்ட் செகண்ட் அங்காடி தெருவுக்காக நான் அந்த சந்து இந்த சந்து எங்க அவார்டு கொடுத்தாலும் போய் வாங்கிட்டேன். நிஜமா அந்த படத்துல நான் வாங்கின அவார்ட்ஸ் வந்து எனக்கு அதுக்கப்புறம் எந்த படத்துலயும் நான் அவ்வளவா வந்து போய் வாங்கல. லைக் போய் எல்லாமே எந்த அவார்டு கொடுத்தாலும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவார்டு வாங்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்ததுல, அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு எந்த அவார்டு வாங்கும்போது இருந்தது உங்களுக்கு? நான் இன்னும் வாங்கல. பட் இப்போ எனக்கு தெலுங்கு ஸ்டேட் அவார்டு 2 அவார்டு கிடைச்சிருக்கு. ஒன் இஸ் ஒன்னு வந்து சீதம்மா வாக்கிட்லோ அந்த இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு சாங் ப்ளே பண்ணீங்க, அந்த படத்துக்காக வந்து நந்தி அவார்டு, இட்ஸ் ஸ்டேட் அவார்டு, அது ஒன்னு கிடைச்சிருக்கு. அப்புறம் கீதாஞ்சலி என்ற என்னோட ஹீரோயின் சென்ட்ரிக், அதுக்காக அகைன் பெஸ்ட் ஆக்டர் ஃபீமேல் அவார்ட். வாங்கும்போது எங்களை நினைச்சுக்கங்க, நாங்க இந்த கேள்வி கேட்டிருக்கோம். கண்டிப்பா 2019ல இன்னும் நிறைய அவார்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்றது. சேரணும். ஏன்னா நான் வந்து 2018ல நான் இதே அஃபோர்ட் போட்டுருக்கேன். கண்டிப்பா அதுக்கான விலைகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த சர்க்கிள். அவமானம். உங்க லைஃப்ல நீங்க ஃபீல் பண்ண அவமானம் இல்ல வருத்தப்பட்ட தருணம் கூட சொல்லலாம். வருத்தப்பட்ட தருணம் இருந்துச்சு. லைக் ரொம்ப லோன்லி ஃபீலிங் அண்ட் மிச்ச வேர்ல்ட் எல்லாம் ஒரு சைடு இருந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் வந்து மேஜரா ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ்ல நான் அது இப்போ வரைக்கும் லைஃப்ல ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒன் வாஸ் லைக் when I shifted to Hyderabad. ஸோ அப்போ எனக்கு வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணியிருந்தேன். பிகாஸ் வந்து
நான் இருந்தது சென்னையில். ஸோ இன்னும் சில சுச்சுவேஷன்ஸ்க்காக நான் அங்கே போனேன். பட் எனக்கு என்னன்னா வந்து ஐ குடன்ட் ஹேண்டில் தட் ப்ரெஷர். ஏன்னோ மேபி அது வந்து ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது மேபி அதனால இருக்கலாம். பட் எனக்கு ஹேண்டில் பண்ற அந்த இதுவும் வராம இருந்திருக்கலாம். பட் அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லைக் எனக்கு ஆமா. சோ எங்க அம்மாக்கும் பெருசா ஒண்ணுமே தெரியாது. இப்போவும் எங்க அம்மாவுக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஷீஸ் லைக் இப்போ நீங்க கால் பண்ணி கூட எனக்கு தெரியாது இல்லடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லைக் ஷீ இஸ் வெரி கியூட். ஸோ அதனால வந்து நான் மேக்ஸிமம் என்னோட எப்படி சொல்றது, என்னோட திங்ஸ் எல்லாம் வந்து நான் பாசிட்டிவா ஏதாவது இருந்துச்சுன்னா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். பட் என்னோட எப்படி சொல்றது, அந்த ப்ரெஷர் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ரொம்ப எனக்கு அந்த ப்ரெஷர் ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா வந்து அவங்க ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற ஒரு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு. ஸோ அதனால எங்க அம்மாக்கும் நான் பெருசா சொல்ல மாட்டேன். எங்க அம்மாக்கு வந்து பாதி என்ன ஃபீல் பண்ற பாதி எங்க அம்மாக்கு தெரியாது. லைக் நல்ல விஷயம் எல்லாம் எங்க அம்மாக்கு தெரியும். பட் என்ன ரொம்ப சஃபர் பண்ற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. இட் ஷோஸ் தட் யூ ஆர் a wonderful daughter. Yeah, so maybe வந்து எங்க அம்மாவை நான் சஃபர் பண்ண கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். அதனால சரி, ஓகே, சோ சூப்பர், பரவாயில்ல. இது நீங்க சொன்னதே சந்தோஷம் எங்களுக்கு. அடுத்த சர்க்கிள் போயிடலாமா? சந்தோஷம். நீங்க அதாவது உச்சக்கட்ட சந்தோஷம், நீங்க மறக்கவே முடியாத the happiest day in your life-னா எதை சொல்வீங்க? இங்க வந்ததா கூட சொல்லலாம். இல்ல, இங்க வந்து நான் வந்ததுல இருந்து ஹாப்பியா இருக்கேன் இங்க. வெற்றி வெற்றி வெற்றி. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து ஆப்வியஸா என்னோட ஃபர்ஸ்ட் படம். அது வந்து நான் எதிர்பார்க்காம கிடைச்ச ஒரு விஷயம் தான் அது. I'm feeling like ஒரு ரொம்ப லக்கியான ஒரு பர்சனா அப்போதுல இருந்து நான் ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்காக நிறைய எஃபோர்ட் போடுவாங்க, நிறைய பேர் நிறைய வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து அது வீடு தேடி வந்திருந்தது, ரொம்ப ஈஸியா வந்தது. அண்ட் அதுவும் அவ்வளோ குவாலிட்டியானா என்னோட அடுத்த 10 years டிசைட் பண்ற மாதிரியான ஒரு படம் என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ அது அப்புறம் வந்து எனக்கு அங்காடி தெரு ரிலீஸ் ஆன அன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன். பிகாஸ் அந்த படம் வந்து ரிலீஸ் ரொம்ப லேட்டா நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப லேட்டா. பிகாஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷன்ல நிறைய படம் முன்னாடி வந்து பெரிய பெரிய ஹீரோ படம் இருந்துச்சு. அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் லாஸ்டா வந்திருக்கு. ஸோ நாங்க ரொம்ப வெயிட் பண்ணோம். பிகாஸ் நாங்க 1 year வந்து அந்த ஷூட்டிங் பண்ணோம். அந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்ச அந்த டே எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். எல்லா ரிவ்யூவும் படிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ஒரு படம்ல நம்ம நல்லா நடிச்சா நிறைய பேர் கால் பண்ணுவாங்கன்றது எனக்கு அப்பதான் தெரியும். இன்னும் நிறைய சந்தோஷமா நான் இருக்கு. நான் எப்படின்னா வந்து நான் சந்தோஷமா இருந்தா ஊருக்கே தெரியும் நான் சந்தோஷமா இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஊருக்கே தெரியும் நான் சோகமா இருக்கேன். ஆனா எதுக்காக சோகமா இருக்கேன் சொல்ல மாட்டேன். பட் சந்தோஷமா இருந்தா என்னோட ஃபேஸ் ஐ கேன்ட் ஹைட் ஃபீலிங்ஸ். அதான் வந்து எனக்கு அதான் சார் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப எமோஷனல் ஃபுல் அப்படின்னு. பிகாஸ் ஐ அம் வெரி சென்டிமெண்டல். ஸோ அதனால எனக்கு ஈஸியா இப்போ யாரும் ரேண்டமா அங்க உட்கார்ந்தவங்க கூட ஈஸியா கண்டுபிடிக்கலாம் நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, இங்க வந்து நானே ஃபீல் பண்ணிட்டேன். அப்படியே போதும் காதல் ததும்பி. வாவ், சந்தோஷம் பக்கத்திலே உங்களுக்கு வந்திருக்காது. என்னன்னு பாத்துருவோமா? போய் நீங்க சொன்ன பெரிய பொய் ஏதாவது இருக்கா? எனக்கு பேசிக்கா இத பத்தி நான் சொல்றேன். நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. அதுவும் வந்து ஒரு சும்மா ஒரு அதுக்கு பின்னாடி பெரிய ரீசன் இருக்கு. அதனால சொன்னேன்னா கூட அது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரியான ஒரு பொய்யா தான் இருக்கணும். அதனால எனக்கு பொய் சொல்றவங்களை பிடிக்காது. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. என்னோட நிறைய க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் நான் சொன்னேன்னா அது உண்மையா இருக்கும்னு அவங்க நம்புவாங்க. அது உண்மையா இல்லையான்றது அவங்களுக்கு கிராஸ் கொஸ்டினே கிடையாது. உண்மையாதான் இருக்கும். அது என்னோட நல்ல குவாலிட்டியா நான் நினைப்பேன். நான் அடுத்தவங்க கிட்ட இருந்து அதை எதிர்பார்ப்பேன். உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ண ஒரு பொய்? நிறைய பொய் இருக்கு. நிறைய பேர் சொல்லி நான் நிறைய பேரை வந்து கட் பண்ணிருக்கேன். பட் கட் பண்ண முடியாத ஒரு பர்சன் சொல்லிருக்கலாம் இல்லையா? அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடும். எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அந்த பர்சன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஆனா அவங்க பொய் சொல்றாங்கன்னு பச்சையா நமக்கு தெரியும். ஆனா நம்ம கேட்க முடியாது. கேட்டா அவங்க வேற ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. பட் அது பொய்ன்றது பாட்டம் லைன் நமக்கு தெரியும். சரி, அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா கேமரா பார்த்து சொல்லிடுங்க. பொய் சொல்லுங்க. Guys, don't lie. Why guys alone? பொய் சொல்றது கஷ்டம். அப்ப பொய் பொதுவா சொல்லுங்க. பொய் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க பொய் சொன்னீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் நீங்க அதை வச்சு நடிச்சிட்டே இருக்கணும். சாமி கண்ணு குத்திரும். சாமி கண்ணு குத்திரும். ஆமா. உண்மை சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும் गाइस. ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா இருக்கும். நீங்க பயங்கரமா நான் எவ்வளவு சொல்றேன் அந்த பொண்ணு கிட்ட உண்மையா இருக்குன்னா கேட்க மாட்டேங்குது. அடுத்து
கிசு கிசு your favorite கிசு கிசு நான் ஆக்சுவலா கிசு கிசு படிப்பேன். ஓகே பட் உங்களுக்கு வந்த கிசுகிசியா நீங்க படிச்சிருப்பீங்களே நீங்கயாவது? எனக்கு வந்து கிசு கிசு நான் நிறைய வாட்டி படிச்சிருப்பேன். ஆப்பா சொல்லுங்க. அது as long as என்ன ஹர்ட் பண்ணாத வரைக்கும் நான் பயங்கரமா சிரிப்பேன் அதை பார்த்து. என்ன கிசு கிசு பார்த்து சிரிச்சீங்க? உங்களை பத்தி? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கு நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். நிறைய பேர்கிட்ட வந்து நானே சொல்லி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே, அச்சுச்சோ பாத்தீங்களா எனக்கு சொல்லவே இல்லை நீங்க அப்படின்னு நிறைய அவங்களே கிண்டல் அடிச்சு நான் சிரிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்த ஒரு விஷயம். நான் அங்கேயே இருந்திருப்பேன், பட் நான் ஊர்லயே இல்லைன்னு எழுதிருப்பாங்க. அஞ்சலி காணும் அப்படின்பாங்க. நான் பார்த்தா அதே ஊர்ல தான் இருந்திருப்பேன். ஆமா, இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப தேவைப்படுது. ரொம்ப வெளிநாட்டு பறந்து சென்ற அஞ்சலி வந்து நிறைய வந்து. இது வந்து நீங்க சிரிச்சது கிசு கிசுக்கு வருத்தம் தெரிவித்த ஒரு கிசு கிசுனா அது வந்து அதுதான் சொல்றேன். அது ரொம்ப ஹர்ட்டிங்கா யாராச்சும் எழுதுனாங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன். நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன். நான் பயங்கரமா கண்டுக்குவேன். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ். அதை வச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணுவேன். அது ஏன் இப்படி பண்ணணும், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். அவங்க ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் அது இல்ல. அதை கேட்காம அவங்களே இஷ்டத்துக்கு போட்டுருது. முதல்ல அந்த கிசு கிசு எழுதும்போது தெரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. ஐயோ நம்மளை பத்தி எழுத போறாங்க, வா நீங்க சுத்துங்க அடுத்தது. நீங்க நிறுத்துவீங்களா? கரெக்டா வந்து எல்லோல நின்னுச்சு. வாட் அ மார்வெலஸ். மேட்ச் பண்ணிருக்காங்க. வெரி குட். கண்ணீர். ஸோ நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க சொன்னீங்க நிறைய ஹர்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து கண்ணீர் அப்படிங்கும் போது இது ஆனந்த கண்ணீரா கூட இருக்கலாம், வருத்தப்பட்ட கண்ணீரா கூட இருக்கலாம். அது ரெண்டுத்தையும் நீங்க சொன்னா கூட நல்லதா இருக்கலாம். எனக்கு என்ன தெரியுமா, நான் சொல்றேன் பயங்கர ஃபன்னியா இருக்கும். ஓகே இல்ல எது ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? ஆனந்த கண்ணீரா வருத்த கண்ணீரா? கண்ணீரே ஃபன்னியா தான் இருக்கும். கண்ணீரே ஃபன்னி தான். இப்போ நான் ரீசன்ட்டா கூட ஒரு கோட் ஒன்னு வந்து எடுத்து வச்சிருக்கேன் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போடுறேன். எங்க காட்டுங்க. டேய் உடனே அது என்னன்னு பாத்துட்டு ஃபீல் பண்ணா நல்லா இருக்கும்ல. அதாவது என்னன்னா வந்து யாராவது ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கோமா ஏதாவது சொல்லும்போது அழுதுட்டே சொல்றாங்கன்னா வந்து she is the gem of the person, don't leave her அப்படின்றது வந்து சம்திங் லைக் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணுதான் வந்து அந்த கோட். ஓகே சோ அத நான் பயங்கர ஓ மை காட் யூ நோ வாட் நானும் அந்த மாதிரி தான். கம் ஆன் அப்ப நாங்கலாம் ஜெம் ஆஃப் a person. ஆமா ஆமா ஜெம்ஸ் தான். நான் என்ன பண்ணேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு யார் மேலனா. யார் மேலாச்சும் கோவம் ரொம்ப காட்டணும்னா வந்து எனக்கு பேசிக்கா எப்படின்னா எனக்கு ரொம்ப 2 மினிட்ஸ்ல கோபப்பட்டுருவேன், 2 மினிட்ஸ்ல மறந்துடுவேன். இது எனக்கு க்ளோஸ் ஆன எல்லாருக்குமே தெரியும். நான் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மலா இல்ல பரவாயில்ல அது நார்மல். சோ வந்து எனக்கு எப்படின்னா அந்த 2 மினிட்ஸ்ல வந்து என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணிடணும். அந்த இப்போ உங்க மேல நான் கோவத்துல இருக்கேன்னா நீங்க என்ன வந்து 2 மினிட்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணிடணும். அது பண்ணிட்டீங்கன்னா 2 மினிட்ஸ்ல நான் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருப்பேன். ஆனா என்ன அந்த 2 மினிட்ஸ்ல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணலன்னா அந்த காம்ப்ரமைஸ் பண்ணலன்றதுக்கு நான் பயங்கரமா ஹர்ட் ஆயிடுவேன். ஸோ உங்களுடைய லைஃப்ல இருந்த எமோஷன்ஸை இப்போ நம்ம வந்து திரும்ப யோசிச்சு பார்த்தோம் இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தேட். ஸோ நான் வந்துட்டு இது சொல்ல மாட்டேன் அது சொல்ல மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து பதில் சொன்னதுக்காகவே நாம அஞ்சலிக்கு விசில் அடிச்சிடலாமா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அஞ்சலி வராங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுல ஒண்ணுதான் இப்போ ட்ரெண்டியா இருக்கிற அந்த ஃபேஸ்புக் அதெல்லாமே இல்லையா? ஸோ அந்த ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டோம். அஞ்சலி வராங்க, அவங்க கிட்ட நீங்க ஏதாவது கொஸ்டின் ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க, அதை நாங்க அவங்க கிட்ட கேட்கறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் சர்ப்ரைசிங்லி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு லெட்டர் உங்களுக்காக ஒருத்தவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்காக அதை படிச்சு பார்க்கலாமா? ஓகே so let's bring the letter. டியர் அஞ்சலி, என் பையன் பேரு சஞ்சய். இப்போ அவனுக்கு 14 வயசு. அவனுக்கு 6 வயசு இருக்கும்போது 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி அவனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அந்த கிட்னி கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மாசம் நாங்க வெயிட் பண்ணோம். அந்த 8 மாசம் தான் என் வாழ்க்கையில் மிக மோசமான துன்பமான காலம். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ உங்க படம் எங்கேயும் எப்போதும் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை அப்போ நான் பார்க்கல, ஆனா அந்த படத்துல ஆர்கன் டொனேஷனை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு என் ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க. என் பையனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எங்கேயும் எப்போதும் படம் பார்த்தேன். அப்பல இருந்தே நான் உங்களுடைய ஃபேன் ஆயிட்டேன். நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் நடிக்கணும்,
இப்போ சமீபத்தில் நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஃபுல் பாடி டொனேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி. வி லவ் யூ. பானுப்ரியா, நெல்லை. ஸோ டச்சிங். ஸோ டச்சிங் இல்லையா? எனக்கு எந்த வேர்டு இதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியலை. என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஞ்சய் வந்து ஐ விஷ் ஹிம் வெரி ஹெல்தி அண்ட் லாங் லிவ். ரொம்ப இப்போ ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பானுப்ரியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லெட்டர். என்னோட நான் நடித்த ஒரு படத்தில் வந்து நீங்கள் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் அந்த படத்தை பார்க்கறதுக்கான ஒரு ரீசன் அதுவாக இருந்ததுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து சோஷியல் காஸ் இருக்கிற படத்தை நடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அந்த வேர்ட் அந்த 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 லெட்டரே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் ஏதோ நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க எழுதிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் இது சம்திங் டிஃப்ரெண்ட். இது இப்போ வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் என் படத்துக்காக நான் ரிசீவ் பண்ணலை. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்க அந்த படம் பார்த்துட்டு யாராவது இதுக்கு முன்னாடி சொல்லிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் உங்ககிட்ட. இல்ல, நேரடியா என்கிட்ட வந்து சொன்னது, என்கிட்ட சேர்ந்தது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். மேபி நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். பட் நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு குட்டி குட்டி லைன்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்க. பட் இந்த மாதிரி வந்து அவங்க பர்சனலா எடுத்து அவங்க பையனோட லைஃபோட இவங்க வந்து ஒரு லிங்க் பண்ணி அதை எழுதுனது எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருக்கு. ஓகே. I'm so happy and proud of my work. சூப்பர். ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு ஒரு சூப்பர் செக்மெண்ட்ல இருக்கோம் நம்ம. இப்போ எல்இடியில் வந்து இமேஜஸ் வரப்போகுது. ஒரு 3 இமேஜ் வரப்போகுது. ஸோ அதை பார்த்த உடனே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயங்களை டக்குன்னு எங்களுக்கு சொல்லணும். அதுக்காக டக்குன்னு சொல்லக்கூடாது. அது என்ன ஆன்சரோ அது ஓகேவா? ரெடியா? ஃபர்ஸ்ட் இமேஜ் துபாய். டக்குன்னு என்ன தோணுது? நான் லாஸ்ட் நியூ இயர்க்கு அங்க போனேன். இந்த நியூ இயர் இல்ல, இந்த நியூ இயர் அங்க இருந்தீங்க. லாஸ்ட் நியூ இயர் 2018 அங்க இருந்தீங்க. ஓகே. அடுத்த இமேஜ் 2018 ஓட நியூ இயர்க்கு அங்க இருந்தீங்க. நெக்ஸ்ட் இமேஜ் ஜம்பா. ஜம்ப் பண்ணி போறேன். ஜம்ப் பண்ணி போறீங்களா? எங்க போறீங்க? இன்னொரு இமேஜ் இருக்கா? இருந்துச்சுன்னா க்ளூ தெரிஞ்சு கண்டுபிடிச்சிப்பேனா? ஓ, இவ்வளவுதான் இருக்கா? ஓகே. எஸ். இப்போ அடுத்த இமேஜ் பார்த்த உடனே கேப். துபாய். ஓகே. அங்க நாங்க ஒரு திருட்டு வேலையை பண்ணிருக்கோம். அதை யாரோ சொல்லி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. அதேதான். ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத நீங்க இப்போ எங்க கூட ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது சொன்னவங்கள நானே காட்டி கொடுக்குறேன், அப்புறம் அடிக்கலாம். இப்போ இது சொல்லுங்க முதல்ல. அது என்ன மேட்ரு? துபாய். இது நாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து துபாயோட இதுக்கு போயிருந்தோம் நியூ இயர்க்காக. பூஜ் கலீஃபா அந்த பிளேஸ்ல வந்து பாசஸ் இருக்கு. அந்த பாசஸ் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அது முன்னாடியே வந்து வித்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்ட்டிக்குள்ள போனோம்னா வந்து என்ட்ரன்ஸ் பாஸ் இருக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா நாங்கள் ஜஸ்ட் சின்னதா ஒரு கேப், ஒரு ஃப்ளூட், ஒரு மாலை 3 இருந்துச்சுன்னா உள்ள போயிடலாம். அதனால அதை வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் திருடி கொண்டு வந்திருக்கா, நான் போட்டு உள்ள போயிட்டோம். ஸோ வித்தவுட் காசு ஒரு திருட்டு வேலையை பார்த்துருக்கோம். ரொம்ப ஓப்பனா சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா மேடம், நீங்க இது வரைக்கும் வந்துட்டு உங்ககிட்ட நாங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே அங்க இருந்து ஒரு குழு வந்து இப்படி கேளுங்க அப்படி கேளுங்க அப்படின்னாங்க. அட பாவி, அத போட்டு உடைச்சிட்டேடா. இவ்வளவு பிரச்சனை இல்லைன்னா மட்டும் தெரியாம போகுது. ஸோ ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேள்வி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோன்னு. பிரியாணி அவுக்கம். ஸோ அதனால ஒரே ஒரு விஷயம் மட்டும், நானா சுயமா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க அது வரைக்கும் பிரியாணி சமைக்கிறது எப்படின்னு வந்துருவேன் பொங்கல்ல. என்னடா எடுத்துட்டு வந்திருக்க? ஆக்சுவலா நீங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த கேப் அதெல்லாம் எடுத்து திருடுனீங்க. ஓகே. பட் உங்களுக்காக நாங்க ஏதாவது திருடி கொடுத்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு தெரிஞ்சு, இந்தா இதை நீ பிடிச்சிக்கோ, இதை நீங்க பிடிச்சிக்கீங்க. தவறான செயல். இது மட்டும் டெஃபினட்டா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டன்னிங். மினியன் இவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? தெரிஞ்சா அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு வந்திருப்பாங்க. நீ ஃபுல்லா ஷோவே அதை வச்சு பண்ணிருப்பேன். நான் என் முகர வெளில தெரிஞ்சா என்ன தெரியல எனக்கு என்ன.
ஃபுல் கவர்ல வந்துருப்பேன் நான் நீங்க. எனக்கு அவ்வளவு பிடிக்குமா? அவ்வளவு டச் ஆயிடுச்சு எனக்கு. என்ன டாப் டு பாட்டம் எல்லா கலெக்ஷனும் வச்சிருக்கேன் மினியன். அப்படியா? ஆமா எவ்வளவு மினியன்ஸ் இருக்கும்? எல்லாமே இருக்கு என்கிட்ட. கேப்ல இருந்து வீட்ல போடுற ஸ்லிப்பர்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இல்ல உங்க கண் கலங்கலே தெரிஞ்சிருக்கு. ஆமா நான் மினியனை பார்த்து அல்லே வந்துருச்சு எனக்கு. நெக்ஸ்ட் டைம் இந்த மினியன் பார்க்கும்போது மட்டும் எங்களை ஞாபகம் வச்சுங்க. எங்களை யூர் அ பேபி ஆனந்தி இன்னும் ஸ்டில் அப்படின்றது வந்து எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. அண்ட் இந்த பொங்கல் அதுவுமா இன்னைக்கு இந்த டே எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்ததா? ரொம்ப ரொம்ப நிறைய பிடிச்சிருந்தது எனக்கு. எனக்கு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன் நிறைய விஷயத்துல. எனக்கு வந்து எங்களே நிறைய புக் பண்ணிட்டீங்க. ஆமா ஆமாவா? ஆமா. மறந்துட்டீங்களா டயலாக்? எங்க மாதிரியே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஊர்ல. இல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்களே இன்டரப்ட் பண்ண கூடாது. இதேதானே எங்களுக்கும் நடக்குது. இது உங்களுக்காக இதேதான் எங்களுக்கும் நடக்குது. சரி ஓகே கம் சொல்லுங்க. பைத்தியம். ஏய் பையனா கூப்பிடுறாங்க போய் கேளு. எல்லார்கிட்டயும் இந்த பேரை வாங்கி வாங்கி வாங்க அடுத்து போவோமா? அண்ட் வந்து எனக்கு ரொம்ப நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து இந்த இன்டர்வியூ எனக்கு மறக்கவே முடியாது. பிகாஸ் என்ன நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய வந்து யூ ட்ரீட்டட் மீ லைக் எ பிரின்சஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கு ஸ்பெஷல் மென்ஷன். கண்டிப்பா இது நீங்க வந்து உங்க வீட்ல ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்ல நீங்க இது என்னோட வீட்ல வச்சு ஒரு போட்டோ எடுத்து நான் ட்விட்டர்ல போஸ்ட் பண்றேன். ஜீ தமிழ்ல வந்து போஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் அஞ்சலி. அண்ட் இந்த பொங்கல் இந்த இயரோட ஸ்டார்ட்டே வந்து உங்களுக்கு செம்மையா இருக்கணும். இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னு ஜீ தமிழ் சார்பா எல்லாரும் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். வெரி ஹாப்பி பொங்கல். ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ் ஆன் தி ஸ்டேஜ். மினியனும் வரலாமா? கபாலியும் கூப்பிட்டு வாங்க இங்க. அவளப்படி ஒன்றும் அழகில்லை. என்கிட்ட இருந்து பாபிட்ட இருந்து எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்து. கடலும் கூட நீராவியா பொங்கும். கிளம்பி வந்தா வெளி பிடிச்ச சிங்கம். என் கடல பட்டா உடலும் கூட நங்கூரமா